ஓம் சக்தி. பூஜ்யமாக வந்தீர்கள், பூஜ்யமாகவே செல்கிறீர்கள். மனிதனாக பிறந்தால் சொத்து சேர்ப்பது, பங்களாவில் வாழ்வது, ஏதோ தருமம் செய்வது, கஷ்டப்படுவது, ஆதிபராசக்தி என்ற தெய்வத்தை வழிபடுவது, அடிகளார் என்ற சித்தரிடம் அருள்வாக்கு கேட்பது, கடைசியில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாமல் கடைசியில் பூஜ்யமாக பிறந்து பூஜ்யமாகவே போய் சேர்கிறீர்கள். 4-5 பேர் கூடி பேசும்போது அடுத்தவனை பற்றி பேசுவதை விட ஆன்மீகத்தை பற்றி பேச வேண்டும். ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் போது கை கொடுத்தால்தான் அது நடக்க ஆரம்பிக்கும். அதுபோல நானும் கை கொடுத்தால்தான் வாழ முடியும். அந்த நாடி இந்த நாடி என எந்த நாடி ஜோதிடம் பார்க்க போனாலும் இறுதியில் என்னை நாடித்தான் வர வேண்டும். உனது தேவைகள், உனது வேதனைகள், உனது சோதனைகள் ஆகியவற்றை என்னிடம் விட்டுவிடு. அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.